Hi friends, நான் உங்க Ganesh Raghav. இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கோங்க. இங்க இருக்கிற ஒரு அற்புதமான பழமையான நிறைய அதிசயங்கள் உள்ள சிவன் கோயிலுக்கு நம்ம போறோம். உத்திரகோசமங்கைக்கு போறோங்க. இந்த ஒரு வீடியோல அந்த கோயில் பத்தியான முழு விவரங்களும் அந்த கோயிலோட அழகும் நிறைஞ்சிருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். உத்திரகோசமங்கை ராமநாதபுரத்துலேருந்து 18 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க. ரொம்ப அழகான ஊர். இந்த ஒரு கோவில் மங்களநாத சுவாமி கோவில், மங்களேஸ்வரி அம்பாள் இருக்கிற இந்த கோவில் தான் சிவபெருமானுடைய கோயில்கள்லேயே மிக பழமையான முதல் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற கோவிலுங்க. இந்த கோவில் பற்றியான முழு விவரங்களையும் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கோயிலோடைய பெயர் காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உத்திரகோசமங்கை. உத்திரனா உபதேசங்கள், கோசனா ரகசியம், மங்கைனா பார்வதியை குறிக்குது. வேத ஆகமங்களில் இருக்கிற ரகசியங்களை பார்வதிக்கு இந்த ஒரு இடத்துல சிவபெருமான் உபதேசம் பண்ணியிருக்காருங்க. அதனால இந்த ஊருக்கு உத்திரகோசமங்கை அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. வந்துட்டோங்க உத்திரகோசமங்கை மங்களநாதர் மங்களாம்பிகை திருக்கோவில். 7 நிலை பிரம்மாண்டமான கோபுரம்ங்க. நர்த்தன விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதி கோபுர வாசலில் இருக்குது. இங்கே அம்பாளுக்கு ஒரு ராஜகோபுரம் இருக்குது. சிறப்பான கோவிலுங்க இந்த கோவில். ரொம்ப பழமையான கோவில். பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில். பாண்டியர்களுடைய கலை அம்சத்தை சொல்கிறதுக்கான ஒரே கோயில் இந்த கோயில் தான் இருக்குதுன்னு நம்பப்படுது. நம்ம போகலாம். உள்ளே போன உடனே கோபுரத்துக்கு, ராஜகோபுரத்துக்கு இடது பக்கத்தில் ஒரு அழகான ஒரு நாட்டிய மண்டபம், அங்கே நடராஜர் சிலை இருக்குங்க. ரொம்ப அழகான சிலை. இந்த ஒரு இடம் மிகப்பெரிய இடமாக இருந்தது. இங்கே விழா காலங்களில் மக்கள் நிறைய பேர் வந்து கூடுறதுக்கு ஏதுவான இடமாக இந்த இடம் இருந்தது. கோவில் உள்ள நுழைகிறோங்க. நேராக சிவன் சன்னதி தான். கோவிலுக்கு அடுத்த நிலை கோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம்னா கொடிமரம், பலிபீடம், நந்தி பகவான் இருக்கிற மண்டபத்துக்கு நம்ம வந்துடலாங்க. இந்த மண்டபம் மிகப்பெரிய மண்டபம். ரொம்ப அழகான அற்புதமான மிகப்பெரிய தூண்கள் கொண்ட மண்டபமாக இருந்தது. இந்த மண்டபத்தை கடந்து நம்ம இன்னும் உள்ளே போனோம்னா கோவிலோடைய அர்த்த மண்டபத்துக்கு வந்துடலாங்க. இங்கே ராஜாக்கள் சிவபெருமானை வணங்குற மாதிரியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பான சிற்பங்கள் இங்கே இருக்கிற தூண்களில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு துவாரபாலகர்களை கடந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணோங்க. இங்கே இருக்க சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். இந்த கோவிலோடைய புராண வரலாறு, இங்கே இருக்க சிவபெருமானை வணங்கி மண்டோதரி ராவணனை திருமணம் பண்ணியிருக்காங்க. மிக சிறந்த ஒரு சிவபக்தனை திருமணம் பண்ணணும்னு வேண்டி இங்கே ராவணனை திருமணம் பண்ணியிருக்காங்க மண்டோதரி. அடுத்து இங்கே கோவிலில் இருக்கிற முதல் சுற்றுப்பிரகாரம் ரொம்ப அற்புதமான தூண்களும் தோரணைகளும் ரொம்ப அழகாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சுற்றுப்பிரகாரத்தோடைய தெற்கு பக்கத்தில் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அவங்களுடைய பேரோடு, அவங்க நட்சத்திரமும், அவங்களுடைய புராணங்களும் ஓவியங்களாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே கோஷ்டமூர்த்தியா தக்ஷணாமூர்த்தி இருக்காருங்க. அமர்ந்த கோலத்தில் வித்தியாசமாக சப்பனங்கால் போட்டு அமர்ந்த கோலத்தில் இருக்காரு. மேற்கு பக்கத்தில் லிங்கோத்பவர் இருக்காரு கோஷ்டத்தில். இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பம்சம்,
இந்த கோவிலில் தான் பிரம்மதேவர் தன் சாபத்துக்கான விமோச்சனம் அடைந்தார். இந்த கோவிலில் அதன் பொருட்டு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்னென்னா, இந்த கோவிலில் மட்டும்தான் தாழம்பூவை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை நடைபெறுதுங்க. வேற எந்த சிவாலயத்திலும் தாழம்பூவை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை இல்லை. இங்கே பிரம்மதேவருக்கான சாப விமோச்சனம் அடைந்த கோவில்ன்றதுனால இந்த சிறப்பம்சம் இந்த கோவிலுக்கு இருக்குது. இந்த சுற்றுப்பிரகாரத்தோடைய மேற்கு புறத்தில் இந்த பகுதியில் இருக்கிற சிவன் கோவிலில் இருக்கிற சிவன் லிங்கங்களையும் அம்பாலையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு சன்னதி இருக்குது. இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பம்சம், அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று. முருகர் சன்னதிக்கு பக்கத்தில் மகாலட்சுமி சன்னதி இருக்குங்க. வடக்கு புற கோஷ்டத்தில் துர்கை அம்மன் இருக்காங்க. இந்த சுற்றுப்பிரகாரத்தில் நீங்கள் கல்வெட்டு குறிப்புகளை பார்க்கலாங்க. இந்த கோவிலில் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு குறிப்புகள் கிடைக்கப்பெறுது. இந்த கோவில் பாண்டிய மன்னர்கள்னால கட்டப்பட்டிருக்குங்க. அதன் பிறகு சோழர்கள், அதன் பிறகு மீண்டும் பாண்டியர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. அச்சுதப்ப நாயக்கர் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு ராமநாதபுர சேதுபதி மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சிற்பங்களையும் நீங்கள் இந்த கோவிலில் பார்க்கலாம். இப்போ நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாலை தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோங்க. இந்த அம்பாள் சன்னதியில் இருக்கிற முன் மண்டபத்தில் இங்கே நந்தி பகவான், கொடிமரம், பலிபீடம் இருக்கிற இந்த ஒரு மண்டபம் அற்புதமான மண்டபம். அழகிய சிற்பங்கள் இந்த மண்டபத்தில் நிறைஞ்சிருக்குங்க. முதல்ல மன்மதனும் அவங்களுக்கு எதிர்க்க ரதியும் இருக்காங்க. அடுத்து பிச்சாடனர் அவ்வளவு அழகாக இருக்காரு. காலில் காலணிகள் அணிந்து அவருக்கு எதிர்த்தாப்புல அம்மன் இருக்காங்க. அடுத்து ஊர்த்தவ தாண்டவத்தோட சிவபெருமான் இருக்காரு. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல காளி இருக்காங்க. அடுத்து திரிபுராந்தகத்தை வதம் பண்ண சிவபெருமான் வில்லேந்தி இருக்காருங்க. அவருக்கு எதிர்க்க அம்பாள் இருக்காங்க. அதன் பிறகு விநாயகர் இருக்காரு. அவருக்கு எதிர்க்க முருகப்பெருமான் இருக்காங்க. அதன் பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊஞ்சல் மண்டபம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மண்டபத்தை கடந்து நம்ம மங்களேஸ்வரி சன்னதிக்கு போனோங்க. நின்ற கோலத்தில் அருமையான காட்சி. இந்த சன்னதி முழுக்க ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குங்க. ரொம்ப அற்புதமான அழகான ஓவியங்கள் இந்த சன்னதி முழுக்க நிறைஞ்சிருக்கு. அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலோடைய மிகப்பெரிய சிறப்பம்சமான மரகத நடராஜரை தரிசனம் பண்ண நம்ம போகிறோங்க. அதற்கு முன்னாடி இந்த கோவிலில் மேற்கு பக்கத்தில் இருக்கிற கன்னிமூல கணபதியை நம்ம தரிசனம் பண்ணோங்க. அவரை தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானையும் நம்ம தரிசனம் பண்ணோம். இந்த கோவிலோடைய வடக்கு புறத்தில் மரகத நடராஜருக்கு தனி கோவில் போலவே சன்னதி இருக்குங்க. இந்த நடராஜர் கோவிலுக்கு நீங்கள் வர வடக்கு பக்கமாக இந்த கோவிலுக்கு இன்னொரு வாசலும் இருக்கு. இந்த நடராஜர் 6 அடியில் இருக்கிற மரகத நடராஜருங்க. வருடம் முழுக்க சந்தன காப்பில் தான் இருப்பார். வருடத்தில் ஒரு நாளான இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று தான் இவர் சந்தன காப்பு கலைந்து நமக்கு காட்சி தருவார். இவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த மிக பழமையான நடராஜர் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா சில விஷயங்கள் இந்த நடராஜர் கிட்ட இருக்காது. இவர் இடுப்பை சுற்றி பாம்பு இருக்காது.
கங்கை இவர்கிட்ட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மிக பழமையான நடராஜருக்கு உண்டான அடையாளங்கள். இவர் தான் முதல் நடராஜர் இந்த உலகத்தில் அப்படின்னு நம்பப்படுறது. அதன் பிறகு வந்தவர் சிதம்பர நடராஜர்ன்ற நம்பிக்கை இருக்குங்க. இந்த மரகத நடராஜர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரொம்ப அதிசயமான ஒரு நடராஜருங்க. இவர் மாதிரி ஒரு 6 அடியில் மரகதத்தில் செய்யப்பட்ட ஒரு நடராஜரை நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் மிக பழமையான நடராஜர். அதன் பிறகு இந்த கோவிலில் ராஜகோபுரத்துக்கு வலது பக்கத்தில் மிக பெரிய அற்புதமான அக்னி தீர்த்தம் இருக்குங்க. அந்த அக்னி தீர்த்தத்துக்கு மேற்கு பக்கத்தில் சஹஸ்ர லிங்க சன்னதி இருக்குது. இந்த லிங்க சன்னதிக்கு பக்கத்தில் மாணிக்க வாசகருக்கு சன்னதி இருக்குது. இந்த மாணிக்க வாசகருக்கும் இந்த சஹஸ்ர லிங்கத்துக்கும் இந்த அக்னி தீர்த்தத்துக்கும் ஒரு புராண சம்பந்தம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த அக்னி தீர்த்தத்தில் மிகப்பெரிய அக்னி பிழம்பு உருவாகுதுங்க. மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு இந்த அக்னி பிழம்பு இருக்குது. இந்த அக்னி பிழம்புல இருந்து வேதங்களை காப்பாற்றணும்னு 1000 ரிஷிகள் முயற்சி பண்ணுறாங்க. அதில் 999 ரிஷிகள் அந்த அக்னி பிழம்புல விழுந்துடுறாங்க. ஒருவர் இந்த வேதங்களை காப்பாற்றுறாரு. அவர் தான் அடுத்த பிறவில மாணிக்க வாசகரா பிறந்தார்ன்றது நம்பிக்கை. இந்த 999 ரிஷிகளுக்கும் இங்க சிவபெருமான் சஹஸ்ர லிங்கமா காட்சி தந்திருக்காருங்க. இந்த சஹஸ்ர லிங்கம்ன்றது ஒரு லிங்கத்துல 1000 லிங்கம் இருக்கிற ஒரு சிவலிங்கம். இந்த சஹஸ்ர லிங்கம் சன்னதியில தான் வந்து இந்த கோவில் மிக பழமையான ஒரு சிறப்பம்சம் 3000 ஆண்டுகள் பழமையான இலந்தை மரம் இந்த சன்னதியில தாங்க இருக்கு. இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பம்சம் எல்லா கோவில்லையும் மழித்த தலையோட இருக்கிற மாணிக்க வாசகர் இங்க ஜடாமுடியோட இருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, அற்புதமான கோவில், அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ பழமையாக இருந்ததுன்னு சொல்லணும். இங்கே அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி இந்த சிற்பங்கள்லாம் அவ்வளோ பழமையாக அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. நடராஜர், இன்னும் இந்த கோயிலுடைய புராண வரலாறுலாம் பிரமிப்பான கோயில்னு சொல்லணும் இந்த கோயில். ஹோப்ஃபுல்லி இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் இந்த கோயிலுடைய அழகு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.